Hey all, welcome back to my channel Higher Ready. இப்பதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் Higher Ready. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக், this is something that is changing today's world. இன்னைக்கு நான் பார்க்க போற இந்த ஒரு டாபிக் தான் AI எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகுதோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல பூமிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டா இருக்க போகுது. ஏஐக்கு எப்படி தனியா கோர்சஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜிக்கும் தனியா ஒரு கோர்சஸ் கூட வரக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு we are going to see about agentic RAG and agentic RAG ஓட work flow. இது ரெண்டையும் நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். சோ நீங்க AI enthusiast இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் ஃபியூச்சர்ல ஏஐனால என்னென்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் agentic RAG. RAGனா ஜென்ரலா என்னன்னா ஏஐல இட் இஸ் ஒன் ஆஃப் த சப்டொமைன். இது எதுக்காக ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ற LLM மாடல்ஸ் இருக்கு இல்லையா, ChatGPT, Gemini, இந்த மாதிரி LLM மாடல்ஸ்ல நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அந்த கொஸ்டினுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா அது என்ன பண்ணும்னா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். சம்டைம்ஸ் அது கரெக்டா இருக்கலாம், சம்டைம்ஸ் அது ஃபேக்கா இருக்கலாம். அந்த ஃபேக்கான ஸ்டோரியை நம்மள நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லும். அததான் நம்ம ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இன் LLM மாடல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஹாலுசினேஷன் ப்ராப்ளம இல்லாம பண்றதுக்காக வந்த ஒரு டெக்னாலஜி தான் RAG அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். ஐ ரிப்பீட்டட், ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இதோட நேம் பாத்தீங்களா, ரிட்ரைவல்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இதோட மீனிங் என்னன்னா என்னோட LLM மாடல்ஸ் ChatGPT, Gemini எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் RAG மாடலுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்னன்னா என்னோட பிரைவேட் டாக்குமெண்ட்ஸோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ தட் மீன்ஸ் எனக்கு எந்த இடத்துல ஆன்சர் தெரியலையோ என்னோட RAG மாடல் எனக்கு தெரியலன்றத ஓப்பனா சொல்லிரும். அதுதான் RAGனு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் agentic RAG? இப்போ RAG மாடல் என்ன பண்ணுது, ஒரு கொஸ்டின் கேட்கிற ஆன்சர் கொடுக்குது, ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிடுச்சு. இப்போ வாட் இஸ் agentic RAG? இந்த RAG மாடலுக்கு LLM மாடல் தான் நம்ம RAGனு சொல்றோம், ஆனா ஹாலுசினேஷன் ப்ராப்ளம் இல்ல. இந்த ஒரு LLM மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட RAG மாடல்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா ஆன்சர் பண்ற எபிலிட்டி தானே இருக்கு. agentic RAGன்றது நேமுக்கு ஏத்த மாதிரியே agentic AI இது கூட கம்பைன் பண்ணுது. சோ வாட் இஸ் agentic AI? ஜெனரலா இருக்கக்கூடிய AI மாடல்ஸ் ஆன்சர் கொடுக்கும், ப்ரெடிக்ட் பண்ணும், ஆனா டாஸ்க் பண்ற எபிலிட்டி இல்ல, ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற எபிலிட்டி இல்ல, டிசிஷன் எடுக்கிற பொட்டன்ஷியல் அதுக்கு இல்ல. ஆனா agentic AI மாடல்ஸ் டிசிஷன் எடுக்கும், ஆப் கூட கனெக்ட் பண்ணுவோம். சோ மத்த அப்ளிகேஷன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது என்னோட ப்ராசஸ் இன்னும் ஆட்டோமேட் பண்றதுக்கு பெட்டரா ஒர்க் ஆகும். சோ agentic RAG இன் த சென்ஸ் இது டிசிஷனும் எடுக்கும், டாஸ்கையும் முடிக்கும், இன்ஃபர்மேஷனையும் கிளியரா அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கும். சோ இந்த பவர்ஃபுல்லான agentic RAG ஓட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்றத லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் it all starts with a query. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ அவங்களோட சில்ட்ரனுக்கு they want to make sure shall I give paracetamol to my children அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இதுதான் query. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட LLM ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த query-ய ரீரைட் பண்ணும். ரீரைட் இன் த சென்ஸ் இந்த ஒரு query-ல எல்லா கொஸ்டின்ஸும் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கா. சோ ரீரைட் பண்ணும்போது என்னன்னா அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ரீரைட் பண்ணும். சோ shall I give paracetamol to my children அப்படின்றத shall I give the required amount of paracetamol as per the description to my children. சோ இந்த மாதிரி ரீரைட் பண்ற அந்த டாஸ்க இந்த பர்டிகுலர் LLM ஏஜென்ட் பண்ணும். அடுத்து அப்டேட்டட் query இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இந்த அப்டேட்டட் query-ல இப்போ அவங்க கேட்கிற அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும்ல, அந்த கொஸ்டின் தெளிவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். இப்போ அவங்க சில்ட்ரனுக்கு பாராசிட்டமால் குடுக்கலான்னு கேட்டாங்க, குடுக்கலாமா அப்படின்றத கேட்டாங்க, ஆனா அவங்க சில்ட்ரனோட ஏஜ மென்ஷன் பண்ணல. சோ அப்போ ஏஐனால டிசைட் பண்ண முடியாது, தப்பான ஆன்சரை கொடுக்க சான்சஸ் இருக்கு. சோ அப்ப அந்த query எப்படி கேட்கும்னா திருப்பி யூசர் கிட்ட உங்க சில்ட்ரனோட ஏஜ் என்ன, சோ வாட் இஸ் த சில்ட்ரன்ஸ் ஏஜ் அப்படின்றத திருப்பி கேட்கும். சோ அப்படி அவங்க கேட்டதுக்கு அடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு. சோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்து அந்த query-ய ரீரைட் பண்ணுவாங்க. டு ஐ நீட் மோர் டீடைல்ஸ் அப்படின்றத இங்க செக் பண்ணும். சோ LLM ஏஜென்ட்டோட வேலை செக் பண்ணிட்டு அந்த டீடைல்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ஏஜ் என்ன அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் த ஃபோர்த் ஸ்டெப்.
ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்போ? இப்போ கொஸ்டின் ரொம்ப தெளிவா வந்துருச்சு. எல்எல்எம் ஏஜென்ட்டுக்கு கிளியரா கொஸ்டின் வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் ஆன்சர் எடுக்கணும்ல. இப்ப கேக்குற இந்த கொஸ்டின், இப்ப அவங்க கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ்ல, மெடிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ இதுவே அவங்க வெதரை பத்தின ஒரு டீடைல்ஸ், இப்ப சென்னையில வெதர் எப்படி இருக்கு, கோயம்புத்தூர்ல வெதர் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்கன்னா அந்த டீடைல்லாம் வெதர் ஏபிஐல போய் அவங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு காமனான கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வரணும். சோ எந்த சோர்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு அப்படின்றத இந்த ஏஜென்ட் கண்டுபிடிக்கணும். அதுதான் அடுத்த ஸ்டெப், சிக்ஸ்த் ஸ்டெப் அதுதான். சோ இப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எந்த டேட்டா பேஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப எடுக்கணும்ல ரிட்ரைவல். சோ ரிட்ரைவ்டான கான்டாக்ட்ஸ் என்ன, சோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டட் குவாரி என்ன. சோ அந்த ஆன்சர் எடுத்ததுக்கு அடுத்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, அதுதான் அடுத்த ஸ்டெப். சோ நவ் ஃபாலோட் பை தட், இப்போ என்னோட ஏஜென்ட் அந்த குவாரி அப்டேட் ஆகியிருக்கு இல்லையா, அப்டேட் ஆனதுக்கு அடுத்து இட் கிவ்ஸ் அ ப்ராம்ப்ட், என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத என்னோட எல்எல்எம் மாடலுக்கு மறுபடியும் கொடுக்கும். சோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். சோர்ஸ்ல இருந்து டீடைல்ஸ் எடுத்தாச்சு, அவுட்புட் எடுத்தாச்சு, இதுக்கு ஏத்த மாதிரி குவாரியில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் இப்போ. சோ நவ் இட் இஸ் கோயிங் டு த எல்எல்எம் அகைன். சோ இந்த எல்எல்எம் இதுக்கான ரெஸ்பான்ஸ கொடுக்கும். ஓகே, சோ ரெஸ்பான்ஸ் இப்ப என்னோட எல்எல்எம் ஏஜென்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து அந்த குவாரிக்கு கரெக்டா இந்த ஆன்சர் மேட்ச் ஆச்சான்னு செக் பண்ணி இப்போ கொடுக்குது. அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெஸ்பான்ஸ் இங்க ஜெனரேட் ஆகி போகுது. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபாலோட் பை த 10th ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்ப என்னோட எல்எல்எம் ஏஜென்ட்டுக்கு போகுது. போனதுக்கு அடுத்து என்னோட எல்எல்எம் ஏஜென்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் கரெக்ட் தானா, இந்த பாராசிட்டமால் இந்த ஏஜுக்கு கொடுக்கக்கூடியது தானா அப்படின்றத ப்ரீவியஸ் ஹவுஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இல்ல இன்டர்நெட்ல இருக்க இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்ட் தானா, அக்யூரேட்டா இருக்கா, அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதானா, கொஸ்டின் கிளியரா இருக்கா, எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இஸ் த ஆன்சர் ரெலவென்ட் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணிட்டு இட் கன்ஃபார்ம்ஸ் ஹியர். அண்ட் ஃபைனலி இதை பேஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ மாடர்னான ஒர்க் ஃப்ளோ இப்படிதான் இருக்க போகுது. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஏஐ சிஸ்டம்ஸை விட இதுல அக்யூரசி அதிகம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங், இது எல்லாத்தையுமே என்னோட அஜென்டிக் ராகே பண்ணிக்குச்சு. ஸோ ஜென்ரலா ராக்னா என்ன பண்ணிருக்கோம், ஒரு இன்ஃபர்மேஷனை பிரைவேட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஏஐ மாடல்லாம் என்ன பண்ணிருக்கணும், இன்ஃபர்மேஷன் ஜென்ரலா கொடுத்துருக்கும், மேபி ஹாலுசினேஷன் கூட இருக்கும். ஆனா அஜென்டிக் ராக் என்ன பண்ணுது, டெசிஷன் எடுக்குது, இன்ஃபர்மேஷனை தெளிவா கொடுக்குது, அதை அகைன் அண்ட் அகைன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்குது, இவ்வளோ சோர்ஸை செக் பண்ணுது. ஸோ இது எல்லாமே பண்ணுது. ஸோ இப்படிதான் ஃபியூச்சர்ல ஏஐ இன்னும் அட்வான்ஸ்டா க்ரோ ஆகிட்டே இருக்கு, இப்பவே க்ரோ ஆகிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியுமே இந்த மாதிரியான ஸ்கில்ஸை தான் ஏஐ லேர்னர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்பதான் உங்களோட ஏஐ லேர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். பிகாஸ் இந்த சேனல்ல லேர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட எனக்கு லைவ் ட்ரைனிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங். ஐ கம்ப்ளீட்டட் 3 batches. ஸோ அடுத்த பேட்சும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங்ல நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஏஐ லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ அதுல யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் ஸ்கிராச். இந்த 4 week லேர்னிங்ல உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனா நீங்க பைத்தான்ல ஒர்க் பண்ண போறீங்க, எம்எல் மாடல்ஸ் பில்ட் பண்ண போறீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ப்ராஜெக்ட் முடிக்க போறீங்க. இதுக்கு அடுத்து அட்வான்ஸ் லெவலும் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல இருக்கு. நீங்க பேசிக்ஸ் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்னு உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணும்போது நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மேக் ஷுர் இந்த வீடியோவோட லிங்க்ல, ஐ மீன் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோட பின்டு கமெண்ட்லயும் அந்த 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அடுத்து அதில் ஆஸ்கிங் யூ ஸோ பேசிக் லெவல் வேணுமா இல்ல அட்வான்ஸ் லெவல் வேணுமா இல்ல உங்களுக்கு ராகே வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க போது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து உங்க கூடவே இருந்து கைட் பண்ண போறேன். இது எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்படிங்கறதுனால நீங்க டெய்லியும் இன்ட்ரெஸ்டிங்கா லேர்ன் பண்ண போறீங்க, உங்க கூடவே கைட் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் லேர்னிங் டுகெதர். பை ஃபார் நவ். வில் மீட் யூ தேர் ஆன்
live AI training. Bye.